ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா OBS ஸ்டூடியோ ஆர் ஸ்டீம் லேப்ஸ் இதில் வந்துட்டு கேம் கேப்சர் நீங்கள் ஆட் பண்ணிங்க சோர்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்துட்டு பிளாக் ஸ்க்ரீனில் காமிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கேமை வந்துட்டு காமிக்கிறதுக்கு பதிலாக லைக் கேம் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்துட்டு பிளாக் ஸ்க்ரீன்லேயே நிற்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா நான் வந்துட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த இஷ்யூ சால்வ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இந்தந்த மெத்தட்ஸ் இருக்குது, நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம் எனக்கும் வந்துச்சு. ஸோ நான் என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணேன், ஸோ எப்படி கிளியர் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நான் ரிசர்ச் பண்ணி எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சில மெத்தட்ஸ் கிடச்சிது. நான் அதை அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கேம் கேப்சர் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, என் கேம் பேக்ரவுண்டில் இப்போ ரன்னிங்கில் இருக்குது GTA 5. ஓகேங்களா? அது வந்துட்டு இப்போது எனக்கு கேப்சர் ஆகணும். பட் எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு இப்போ உங்கள் சினாரியோனா கேப்சர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்னா கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியுதா இங்கே வந்துட்டு டிஸ்பிளே கிராஃபிக்ஸுக்காக இருக்கா. இப்போ நான் வந்துட்டு எந்த கேமாக இருந்தாலும் சரி நீங்கள் போய்ட்டு அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துட்டு விண்டோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு OBS வந்து செக் பண்ணி பாருங்கள். OBS ஆர் ஸ்டீம் லேப்ஸ் எதுனாலும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேம் கேப்சர் கிளிக் பண்ணி பாருங்கள் கேப்சர் ஆகுதா அப்படின்னு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆகலை, ஸ்டில் பிளாக் இஷ்யூ அந்த இது பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் என்ன மெத்தட்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கேம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் கேம் க்ளோஸ் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் கேம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஸ்டீம் OBSல பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு டிஸ்பிளே கேப்சர். ஓகேங்களா? இப்போது நான் கேம் கேப்சர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இதை ரைட் கிளிக் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? கேம் கேப்சரை ரைட் கிளிக் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதில் போயிட்டு இங்கே இருக்குது ரீசெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. அண்ட் தென் மறுபடியும் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபிட் ஸ்டெச் டு ஸ்க்ரீன் இதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுங்க. இப்படியும் வரல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டீம் OBSை வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? OBS சர்ச் பண்ணிவிட்டு அதோடய ஃபைல் லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு போய்க்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இது ஃபைல் லொக்கேஷன் போயிடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபைல் லொக்கேஷன். ஓகேங்களா? ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் OBS ஸ்டூடியோவில் பின்லெஸ் 64. இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கேப்பபிலிட்டி மூடில் போயிட்டு ரன் திஸ் ப்ரோக்ராம் ஓகேங்களா? ரன் திஸ் ப்ரோக்ராம் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா? நீங்கள் ஆல்வேஸ் அட்மினில் ரன் பண்ணணும். ஓகேங்களா? இதை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு OBSஐ க்ளோஸ் பண்ணுங்கள். OBS க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போவும் உங்களுக்கு என்ன பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு அந்த சம்திங் செட்டிங்ஸ் மாற்றலாம். என்னென்னா இதில் போய்ட்டு கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு ஸ்டீம்லேப் OBS.exe இருக்குது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டீம் லேப்ஸ் இருந்துச்சு. நான் ஸ்டீம் லேப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு OBS காமிக்கிறேன். ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் எனக்கு OBS ஸ்டீம் லேப்ஸ் இல்லை ஸ்டீம் லேப்ஸ் OBS ஸ்டூடியோவில் பின்னில் 64ல் ஸ்டீம் லேப் OBS64.exe இதை ஆட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதை ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் பண்ணுங்கள். அது போக என்ன பண்ணுங்கன்னா இப்போ உங்களுக்கு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? NVIDIA கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேனேஜ் 3D அண்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு ப்ரோக்ராம் செட்டிங்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு ஸ்டீம் லேப்ஸ் தான் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது இப்போ வந்துட்டு OBS. இங்கே ரெண்டு பப்ளிக் தான். இப்போ இதில் போய்ட்டு ஆட் கொடுத்து மேனுவலாக இதில் போயிட்டு இங்கே ப்ரௌஸ் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி OBS ஸ்டூடியோ காமிக்குது, நான் கிளிக் பண்ணிவிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு காமிக்கலைன்னா சேம் வே ப்ரௌஸ் கொடுத்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு OBS
ஓபிஎஸ் ஸ்டூடியோ போயிட்டு அதே மாதிரி பின் 64 இதில் வந்துட்டு ஓபிஎஸ் 64 ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை ஓகே கொடுத்தலாம். சம் சினாரியோஸில் என்னென்னா உங்களுக்கு இங்கே இன்னொரு ஆப்ஷன் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வரும். இந்த மாதிரி ட்ராப் டவுன் வரும். அதில் வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மேபி ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுறனா கூட பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுதாங்க. சப்போஸ் இப்படியும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஸ்டில் சேம் அதே இஷ்யூவாக தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்னொரு விஷயம் செக் பண்ணணும். என்னென்னா உங்கள் பேக்ரவுண்டில் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஆஃப்டர் பர்னர் வந்துட்டு பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேப்சர் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் போய்ட்டு இங்கே ஸ்டார்ட் அப்பில் பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு ஆஃப்டர் பர்னர் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. லைக் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு அது எனேபிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் அப்பில் இருந்துச்சு அப்படின்னா. அது ஸ்டார்ட் அப்பில் இல்லை, பட் நீங்கள் வந்துட்டு சிஸ்டம் ஆன் பண்ணோடனே ரன் பண்ணுறீங்க. ஆஃப்டர் பர்னர் மட்டும் சொல்ல, எனி எஃபிஎஸ் கேப்சர் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? எஃபிஎஸ்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரி கேமில் அந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் லைக் ஃப்ராப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் மெனுவில் மட்டும் அது டிசேபிளில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு டைம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக கேம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓபிஎஸ் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கேம் கேப்சர் கொடுத்து கேம் கேப்சரில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி போயிட்டு அதில் ஸ்பெசிஃபிக் விண்டோ கொடுத்து அதில் உங்களுக்கு ரன் பண்ணியிருக்க கேம் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸ்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? அப்படியும் சால்வ் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை சொல்யூஷன் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.